என்ன காத்து, வெயிலு, மழை எல்லாருக்கும் அது வந்துட்டே இருக்கு. அதனால பூமி பெருசு. ஹீட் ஆவுது, அப்படி இடம் இல்ல, தண்ணி இல்லலாம் இல்ல. எல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த எனர்ஜில நம்ம வந்து வாழலாம் ஜாலியா. யார் கூப்பிட போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கெத்து தினேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. கலை வந்து ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிற பிரச்சனை அது. ஒருத்தவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்துல வேற மாரி பார்க்குறது. உனக்கு படத்தோட அது முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ ஆடியோ லான்ச் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. தண்டகாரண்யம் வந்து அதீன் ஆதிரை அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர். இதை கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ரோலில் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம், ப்ரொடக்ஷன் அண்ட் அதீன் சாருக்கும். ஜஸ்டின் வந்து அதை இன்னும் ஹைப் பண்ணி பயங்கரமாக எவாலுவேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இருக்காரா? இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ பயங்கர லவ் இருக்குது உங்கள் மியூசிக்கில். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 3 படங்களுமே வந்து எப்படி ஒர்க்காக நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, ரொம்ப குக்குலெலாம் ஹெவியாக போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரும்ல. லாஸ்ட்டு படத்துலேயும் நான் சொல்லியிருந்தேன் அதை. லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது. ஸோ லைட்டாக ரொம்ப சட்டிலாக ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ, அதை நம்ம மூச்சை இழுக்கிறோன்னு அப்படி இல்லாமல் அது பாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு விஷ் வந்துச்சு. அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது பேசிக்காக தான் இருக்கும். அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலாக போகாது, பட் பேசிக்காக இருக்கும். அது ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். அது லப்பர் பந்துலேயும் கிடச்சிது ஜனங்க கிட்ட இருந்து. ஐ விஷ் இந்த படத்துலையும் அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் நீங்கள் லப்பர் பந்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, இதுலேயும் இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். சும்மா ஒரு கொஸ்டின் மட்டும். நாங்கள் தான் சொல்லியிருக்கோம்ல, போட்ட உடனே சோஷியல் மீடியாலேருந்து கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. எல்லாரும் இப்போ ஆக்சுவலாக இங்கே தான் நாங்கள் பிளான் பண்ணோம். அண்ணாலாம் வேணாம் இங்கே வைங்க அப்படின்ட்டாங்க. அந்த மைக்கை பிடிச்சி இப்போது சோலோவாக பேச ஆரம்பிச்சு இப்போ குட்டி குட்டி கதைலாம் சொல்கிறாங்களே. இப்போ உங்கள் வருஷனில் ஏதாவது குட்டி கதை வச்சுருக்கீங்களா சொல்கிறதுக்கு? ரொம்ப ஸ்டைல் இல்லை. இல்லை ஏதாவது ஒரு குட்டி கதை ஏதாச்சும் யாருக்காவது ஏதாவது பகிர்ற மாதிரி இருந்தா? என்ன காற்று, வெயில், மழை எல்லாருக்கும் அது வந்துட்டே இருக்கு. அதனால பூமி பெருசு, ஹீட்டு ஆகுது, அப்படி இடம் இல்லை, தண்ணி இல்லைலாம் இல்லை. எல்லாம் சூப்பராக இருக்கு. அந்த எனர்ஜியில் நம்ம வந்து வாழலாம் ஜாலியாக. இதை கொஞ்சம் புரிஞ்சு அதான் அதுக்கான அறிவு எனக்கு இல்லைன்றது இங்கே பெரிய சிக்கலாக இருக்கு. அது வீட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு அதுதான் நான் சொல்ல வந்தேன். வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு இந்த காற்று, மழை, வெயில். ஓகே மஜய், எனக்கு அதை வாய்ஸ் நோட் அனுப்பு. ரெண்டாவது அடுத்த ஒரு சின்ன சின்ன கேள்விகள்லாம் ஒரு வரியில் பதில் சொல்லணும். இயக்குனர் அதீன் ஆதிரை. காத்து மழைலாம் சொல்லக்கூடாது, அழகா சொல்லணும். அதீன வந்து பாப்பா அப்படின்னு சாரி குழந்தை அப்படின்னு கலை சொன்னாரு. எங்க அந்த குழந்தை? வின்சோ அப்படிதான் சொன்னாங்க. நான் படம் அவர்கிட்ட கதை கேட்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் குண்டு பண்ணும் போதெல்லாம் அவர் என்கிட்ட பேசும்போது நான் ஒன்று அப்படிலாம் நினைக்கவே இல்லை, என்ன நீ அப்படி நினைக்காத அப்படி. அப்புறம் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நான் தான் அந்த இன்னசென்ட், நீ இல்லை. அதீன் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரைனியான ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஸராக நான் பார்ப்பேன். அவர் பேசும்போதும் ஃபிலிமை தாண்டி அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். குண்டில் வந்து அவரை தான் இமிடேட் பண்ணியிருப்போம், அந்த ஸ்லாங்லேருந்து எல்லாமே. அது கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. அதீன் சார் ஒரு இன்னசென்ட்டாக பட் வித் நாலேஜ். அவர் ஒரு வளரும் புத்தா. இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு ஆக்சுவலாக, முன்னாடி சொன்ன ஸ்டோரியை விட இன்னசென்ட் ஆனால் நாலேஜ். நைஸ். ஓகே, அடுத்து நடிகர் கலையரசன். ஒன் வேர்ட்ல சொன்னேன், ஒரு லைன்ல. அதீன் அறிவு. ஓ அப்படி. ஓகே ரைட். கலையரசன். கலை வந்து சூப்பராக எல்லாருமே வந்து பார்த்துப்பாரு. கலையை பற்றி சொல்லலைல்ல. அப்போ கலை வந்து கலை எப்படி? ஓகே, அடுத்து உங்க கூட ரித்விகா நடிச்சிருக்காங்க முதல் மாதிரி. ஸோ ரித்விகாவை பற்றி. ரித்விகா ரொம்ப இன்டென்ஸான ஒரு பர்ஃபார்மர். அவங்க பரதேசியில் அவங்களோட அட்டகத்தி முடிஞ்சு அந்த டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் பரதேசி பார்த்தேன்னு நினைக்கிறேன் நான். படம் ரிலீஸ் ஆச்சா. ரித்விகா பர்ஃபார்மர் சூப்பர். இறுதியாக இயக்குனர் பா. ரஞ்சித் பற்றி. அண்ணன் ஒரு லைன் கேட்டால் ஒரு வேர்டு. தேங்க்யூ தினேஷ். தேங்க்யூ ஸோ மச்.